சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை, ஏதோ ஒன்று அதெல்லாம் கிடையாது. பிதா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் பாருங்கள். எல்லாம் பிதா 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 தான். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சுயமாக எதுவும் செய்யாதபடி கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருக்கு எது பிரியம், அதைத்தான் செய்யணுமே ஒழிய சுயமாக நாம் செயல்படக்கூடாது. அந்த சுயத்தை பவுலை போல நாம் சிலுவையிலே நாம் அறைந்து விட வேண்டும். அதைத்தான் தேவன் இந்த நாளிலே விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ சுயமாய் இராதே என்று தேவன் சொல்லுவதற்கு காரணம் என்ன? அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 10 பார்த்தீங்கன்னா, அங்கு மற்றவர்களின் கஷ்டத்தை உணர மாட்டார்கள். யார் சுயநலவாதிகளாக இருக்காங்களோ அவங்க மற்றவங்க கஷ்டத்தை உணர மாட்டாங்க.